வணக்கம். நீங்க தினமும் யூஸ் பண்ற கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ல ஜெமினின்னு ஒன்னு இருக்கு இல்லையா? அதோட முழு பவரையும் நாம உண்மையிலேயே யூஸ் பண்றோமா? இந்த பகுதியில அதிகமா யாருக்கும் தெரியாத ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 5 ஜெமினி ஒர்க் ஃப்ளோஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது உங்க வேலைய ரொம்பவே சுலபமாக்குறதோட உங்க ப்ரொடக்டிவிட்டியையும் பல மடங்கு அதிகமாக்கும். யோசிச்சு பாருங்க, மாசம் தேவையில்லாத ஏஐ டூல்ஸ்க்காக எவ்ளோ பணம் செலவு பண்றீங்க? நிறைய சமயம் ஒரே மாதிரி வேலைகளுக்கு பலவிதமான டூல்ஸ் வாங்கி போட்டு தேவையில்லாம செலவு அதிகமாகிட்டே போகும். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. சரி, அது என்ன வழின்னு பாப்போமா? நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் அதுக்குள்ள இருக்கிற ஜெமினியே போதும். மத்த பல டூல்ஸ தூக்கி போட்டுடலாம். அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இதனால மாசம் நீங்க நூத்துக்கணக்கான டாலர்ஸ மிச்சப்படுத்த முடியும். முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிக்கிற ஒரு விஷயம் இந்த அட்மின் வேலைகள். அதை எப்படி ஈஸியா ஆக்கலாம்னு பார்க்கலாம். இன்வாய்ஸ் ரெடி பண்றதுல இருந்து வேலைக்கு வர அப்ளிகேஷன்ஸை செக் பண்றது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஜெமினியை நம்ம பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி மாத்திக்க முடியும். நமக்கே தெரியும் இன்வாய்ஸ் ரெடி பண்றது எவ்வளவு பெரிய தலைவலின்னு. கஸ்டமர் பேரு, அவங்க என்ன சர்வீஸ் எடுத்தாங்க, அதுக்கு எவ்வளவு காசு, டிஸ்கவுண்ட், இப்படி ஒன்னொன்னா கையால டைப் பண்றது நிஜமாவே ரொம்ப போரான வேலை. அப்போ இந்த போரான வேலைய எப்படி ஆட்டோமேட் பண்றது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல ஜெமினி கிட்ட சொல்லி ஒரு HTML இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை ஒரு கஸ்டம் ஜெம்மா சேவ் பண்ணி வச்சுடுங்க. அவ்வளவுதான். இனிமே ஒவ்வொரு தடவையும் நியூ இன்வாய்ஸ்னு டைப் பண்ணி கஸ்டமர் டீடைல்ஸை மட்டும் கொடுத்தா போதும், ஜெமினியே அழகா இன்வாய்ஸ் ரெடி பண்ணிடும். கடைசியா அதை ஒரே கிளிக்ல PDF-ஆ மாத்தி அனுப்பிச்சிடலாம். இப்போ ஒரு வேலைக்கு 80 பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? ஒன்னொன்னா ஓபன் பண்ணி படிச்சு அதுல யாரு சரிப்பட்டு வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு நாள் முழுக்க ஓடிடும். இதுல டைம் வேஸ்ட் ஆகுறது ஒரு பக்கம்னா, அவசரத்துல நல்ல கேண்டிடேட்டா மிஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்கு. எல்லா ரெஸ்யூமேவையும் தூக்கி நோட்புக் எல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க. அதுவே எல்லாத்துல இருந்தும் முக்கியமான தகவல்களை எடுத்து ஒரு டேபிள் மாதிரி ரெடி பண்ணிடும். அடுத்ததா கூகுள் ஷீட்ஸ்ல இருக்க AI ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நம்ம தேவைக்கேத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ரேட்டிங் கொடுத்துடலாம். பாருங்க, யாரு பெஸ்ட்னு வெறும் நிமிஷங்கள்ல கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம கிட்ட இருக்கிற கண்டென்ட்டை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னு தான். அதாவது தகவல்களை நமக்கு தேவையான எந்த வடிவத்துக்கும் மாத்திக்கிறது. ஒரு PDF ஃபைல ஆடியோ புக்கா மாத்துறதுல இருந்து உங்க வீடியோவை பல மொழிகளை டப் பண்றது வரைக்கும் எல்லாமே பாசிபிள். நிறைய சமயம் படிக்கிறத விட கேட்டா விஷயங்கள் வேகமா மனசுல பதியும் இல்லையா? இந்த ஐடியா தான் நம்ம அடுத்த ஒர்க் ஃப்ளோவோட முக்கியமான பாயிண்ட். யோசிச்சு பாருங்க, டிராவல் பண்ணும்போதோ இல்ல வேற வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதும் எதையாவது கேட்டுட்டே கத்துக்க முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 300 பக்க புக்கத்தை உங்க சொந்த ஆடியோ புக்கா மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? அட ஆமாங்க, இது ரொம்பவே சுலபம். அந்த PDF ஃபைல நோட்புக் எலம்ல அப்லோட் பண்ணி சாப்டர் வாரியா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொல்லுங்க. அடுத்து அந்த ஸ்கிரிப்டை கூகுள் டாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ஆடியோ பட்டன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ்ல உங்களுக்கான பர்சனல் ஆடியோ புக் ரெடி. நிஜமாவே இது ஒரு அசத்தலான ஃபீச்சர். நீங்க உருவாக்குற வீடியோஸ உலகம் முழுக்க இருக்கிற ஆடியன்ஸை சென்றடையணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆனா இதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, ப்ரொஃபஷனலா டிரான்ஸ்லேட் பண்ணி டப் பண்றதுக்கு ரொம்பவே செலவாகும். இந்த செலவை நினைச்சே நிறைய பேர் இந்த முயற்சியை கைவிட்டுடுறாங்க. ஆனா ஒரு சூப்பர் நியூஸ் என்னன்னா, கூகுள் டூல்ஸை வச்சே இதை நாம இலவசமா பண்ண முடியும். எப்படின்னா, முதல்ல கூகுள் விட்ஸ்ல உங்க வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்டை எடுத்துக்கோங்க. அதை ஜெமினில கொடுத்து 50க்கும் மேற்பட்ட மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்புறம் AI ஸ்டுடியோ மூலமா ஒரு ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஓவரை உருவாக்கி அதை மறுபடியும் உங்க வீடியோவோட கூகுள் விட்ஸ்ல சேர்த்துட்டா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். இதுவரைக்கும் நாம AI-ய எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஒருபடி மேல போய் நாமளே எப்படி நமக்கான AI டூல்ஸை உருவாக்கலான்னு பார்க்க போறோம். அதுவும் ஒரு லைன் கோடு கூட எழுதாம நம்ம தேவைகளுக்கு ஏத்த மாதிரி பவர்ஃபுல்லான சொல்யூஷன்ஸை உருவாக்க முடியும். நம்ம டீம்மேட்ஸுக்கோ இல்ல கஸ்டமர்ஸ்க்கோ ஒரு ப்ராசஸை விளக்கணும்னு வைங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் ரெடி பண்றது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கே தெரியும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கு விளக்கம் எழுதி அப்பாடா அதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆனா இனி அந்த கவலையே வேண்டாம். இனிமே நீங்க என்ன வேலை விளக்கணுமோ அதை ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் மட்டும் எடுத்தா போதும். அந்த வீடியோவை ஜெமினில அப்லோட் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் டெக்ஸ்டா மாத்தி ஒரு கூகுள் டாக்ஸ் ஃபைலா கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு படி மேல போய் அதே டெக்ஸ்ட்டை வச்சு கூகுள் விட்ஸ் மூலியமா ஒரு முழு வீடியோ டியூட்டோரியலே உருவாக்கிட முடியும். எப்படி இருக்கு? உங்க கஸ்டமர்ஸை இம்ப்ரெஸ் பண்ண அவங்களுக்குன்னே பிரத்யேகமா ஒரு டேஷ்போர்ட் இல்லனா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்?
ஆனா அதுக்கு நிறைய டைம், எஃபர்ட் எல்லாம் தேவைப்படுமேன்னு யோசிக்கிறீங்களா? தேவையே இல்ல. ஒரு மீட்டிங் முடிஞ்சதும் அதோட நோட்ஸை மட்டும் ஜெமினில அப்லோட் பண்ணுங்க. அது உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குன்னு மட்டும் பாருங்க. அந்த மீட்டிங்கை வச்சு ஒரு முழு ஸ்டடி கைட், அப்புறம் ஒரு இன்டராக்டிவ் குவிஸ், மீட்டிங்கோட ரெக்கார்டிங், அதோட முழு டிரான்ஸ்கிரிப்ட், அடுத்த மீட்டிங்கை புக் பண்றதுக்கான லிங்க், இப்படி ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் பேஜை வெறும் சில நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த ஒர்க் ஃப்ளோஸ் மூலமா ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நாம இனிமே ஏஐக்கு வெறும் கமாண்ட் கொடுக்கற யூசர்ஸ் மட்டும் இல்ல. அதுதான் ஒர்க் ஃப்ளோ. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிரச்சனைய தீர்க்கறதுக்கு பல வேலைகளை ஒன்னா கோர்த்து அத ஆட்டோமேட் பண்றது. இன்னைக்கு நாம பார்த்த 5மே இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோஸ் தான். இந்த திறமைகளோட நீங்க இப்போ வெறும் ஏஐ யூசர் கிடையாது. நீங்க ஏஐய வச்சு புதுசு புதுசா சொல்யூஷன்ஸ உருவாக்குற ஒரு பில்டரா மாறிட்டீங்க. இது நீங்க வேலை செய்யற விதத்தையே மொத்தமா மாத்திடும். பாருங்க. அப்போ நான் உங்ககிட்ட கேக்குற கடைசி கேள்வி இதுதான். இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க வேலையில இருக்கிற எந்த பிரச்சனையை தீர்க்க போறீங்க? நீங்க உருவாக்க போற முதல் ஒர்க் ஃப்ளோ எதுவா இருக்கும்? யோசிங்க, உடனே செயல்ல இறங்குங்க.